சர்க்குருவே சரணம். வா சாமி, உன்னை அன்புடன் வரவேற்கிறது சர்க்குரு அப்பாவின் ஆலயம். வாழ்க்கையில் எத்தனை சுமைகள் இருந்தாலும் ஒரு நிமிடம் அனைத்தையும் மறந்துவிட்டு பக்தியுடன் இந்த ஆலயத்திற்கு வா. மனதில் இருக்கும் கண்ணீரையும் வேதனையும் சர்க்குருவின் திருவடியில் இறக்கி வைத்து மனம் நிறைய பிரார்த்தனை செய். மன அமைதியை தேடி வரும் ஒவ்வொரு பக்தரையும் இந்த புனித தலம் அன்போடு அரவணைக்கின்றது. நம்பிக்கையுடன் வா சாமி, மனம் நிறைய பிரார்த்தனை செய், உள்ளம் அமைதியை உணரும். வா சாமி, உன்னை அன்புடன் வரவேற்கிறது சர்க்குரு அப்பாவின் ஆலயம். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பக்தியோடு ஒரு முறை என் ஆலயத்திற்கு வா சாமி. மனதில் இருக்கும் கவலைகளை யாரிடம் சொல்ல முடியாமல் தவிக்கின்றாய். உன் மனதை என்னிடம் திறந்து வை. அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே சாமி. மன அமைதியை நாடி வரும் ஒவ்வொருவரையும் இந்த ஆலயம் அன்புடன் வரவேற்கின்றது. வாழ்க்கை உன்னை பலமுறை அழ வைத்திருக்கலாம். பலர் உன் கண்ணீரை பார்த்திருக்கலாம். ஆனால் உன் மனவேதனையை யாரும் முழுமையாக அறிந்திருக்க மாட்டார்கள். இந்த வேதனையை மனதிற்குள் புதைத்து வைக்காமல் பக்தியுடன் என் ஆலயத்திற்கு வா சாமி. மனமுருகி பிரார்த்தனை செய். அமைதியுடன் திருப்பி செல்வாயடா சாமி. உன்னை அன்புடன் வரவேற்கிறேன்டா சாமி. பணம், குடும்பம், வேலை, உடல் நலம் என்று எத்தனை கவலைகள் இருந்தாலும் மனதை உடைத்து கொள்ளாதே. சில நிமிடங்கள் என்னை நினைத்து அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய். மனதில் நம்பிக்கை வளர்த்து நல்ல எண்ணங்களுடன் வாழ்க்கையை தொடரு சாமி. என் ஆலயம் உன் மனம் லேசாகும் ஒரு ஆன்மீக பயணமாக அமையும்டா சாமி. உலகம் முழுவதும் உன்னை மறந்துவிட்டதாக நீ நினைத்தாலும் நம்பிக்கை மறந்துவிடாதே சாமி. சோர்ந்த நேரத்தில் பக்தியுடன் என்னை நாடு. பிரார்த்தனை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது மனதிற்கு ஆறுதல் தரும் ஒரு பயணம். வா சாமி, மனம் நிறைய பிரார்த்தனை செய். கண்ணீரை மறைத்து சிரிக்கும் மனிதர்கள் இந்த உலகத்தில் அதிகம் நீயும் அவர்களால் ஒருவராக இருக்கலாம். அந்த மனதில் இருக்கும் பாரத்தை தனியாக சுமக்காதே. பக்தியுடன் வாசாமி. அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய். மனம் லேசாகி நிம்மதியுடன் திரும்பி செல்வாயிட சாமி. நம்பிக்கையுடன் எடுத்து வைக்கும் அடி வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களுக்கு தொடக்கமாக அமையலாம். மனதில் இருக்கும் பயத்தை விட்டுவிடு. என் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய். உன் மனம் அமைதியை உணரட்டும். இந்த அமைதி உனக்கு புதிய தைரியத்தை தரும்டா சாமி. உன் வாழ்க்கையின் நல்ல நாட்கள் வர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய். அப்படியானால் முதலில் உன் மனதில் நம்பிக்கையை விதை. பக்தியுடன் என் ஆலயத்திற்கு வா. அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய். நல்ல எண்ணங்களுடன் வீடு திரும்புவாயிடா சாமி. எத்தனை முறை தோல்வி வந்தாலும் வாழ்க்கை முடிந்து விட்டதாக நினைக்காதே. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. மனதை அமைதிப்படுத்தி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். தைரியத்துடன் முன்னேறுவாயிடா சாமி. குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து விட்டது என்று மனம் சோர்ந்து விடாதே சாமி. உறவுகள் விலகி விட்டதாக மனம் சோர்ந்து விடாதே. மனம் உடைந்து அழாதே. அன்பு நிறைந்த மனதுடன் என்னை நாடு. அமைதி உன் வீட்டிலும் உன் இதயத்திலும் மலரும்டா சாமி. வா சாமி வா. உன்னை அன்புடன் வரவேற்கிறது சர்க்குரு அப்பாவின் ஆலயம். இன்று உன் மனம் கண்ணீரால் நிறைந்திருந்தாலும் நாளை அது நம்பிக்கையால் நிறையும்டா சாமி. மனதை உடைக்காமல் பக்தியுடன் பிரார்த்தனை செய். ஒவ்வொரு நாளையும் புதிய நம்பிக்கையுடன் தொடங்குடா சாமி. உன் வாழ்க்கையில் எதுவாக நடந்திருந்தாலும் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை மட்டும் விட்டுவிடாதே சாமி. அமைதியாக என்னை நினைத்து பிரார்த்தனை செய். உன் உள்ளத்தில் தைரியமும் நம்பிக்கையும் வளரும்டா சாமி. உன் மனதில் சொல்ல முடியாத வேதனைகள் இருக்கலாம். அந்த வேதனைகளை மனதிற்குள் பூட்டி வைக்காதடா சாமி. பக்தியுடன் வா. பிரார்த்தனை செய். மனம் அமைதி அடையட்டும். நம்பிக்கையுடன் வாழும் சக்தி கிடைக்கும்டா சாமி. அப்பாவின் ஆலயம். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்பிக்கை இருக்கும், நேர்வழி இருக்கும். மனம் திறந்து பிரார்த்தனை செய். நல்ல நாளை எதிர்நோக்கி தைரியமாக முன்னேறிட சாமி. உன் உள்ளத்தில் அமைதி என்றுமே நிலைக்கும்டா சாமி.
இந்த ஆலயத்திற்கு வரும் ஒவ்வொரு பக்தனும் மன அமைதியை தேடித்தான் வருகிறார்கள். நீயும் பக்தியுடன் வா சாமி. உன் மனதில் இருக்கும் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக பிரார்த்தனை செய். அன்பு, அமைதி, நம்பிக்கை ஆகிய மூன்றையும் மனதில் நம்பிக்கை கொண்டு வீடு திரும்பும். உன் வாழ்க்கை பயணம் தைரியத்துடனும் நல்ல எண்ணங்களுடனும் தொடரும்டா சாமி. உன் மனதில் எத்தனை ஆண்டுகளாக சுமந்து வந்த வேதனையாக இருந்தாலும் இன்று அதை இறக்கி வைக்கும் நாளாக இருக்கட்டும்டா சாமி. மனம் நிறைய பக்தியுடன் ஆலயத்திற்கு வா. அமைதியாக அமர்ந்து உன் உள்ளத்தின் குரலை என்னிடம் சொல்லு. நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை மனதிற்கு புதிய ஒளியை தரும்டா சாமி. கவலைகள் குறைத்து மனம் லேசாகும்டா சாமி. இந்த ஆனந்தத்தை நீயும் உணர்வாயடா சாமி. குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று பிள்ளைகளின் எதிர்காலம் உன்னை கவலைப்பட வைக்கின்றது. தொழில், வேலை, பணம் என மனம் சோர்ந்து விட்டது. கவலைப்படாதே சாமி. நம்பிக்கையுடன் இந்த புனித ஆலயத்திற்கு வா. மனமுருகி பிரார்த்தனை செய். உன் மன அமைதியுடன் வீட்டிற்கு திரும்புவாயடா சாமி. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகளை கடக்க மன வலிமை தேவை. அந்த மன வலிமையை பெற பக்தியுடன் பிரார்த்தனை செய்யடா சாமி. உன் உள்ளம் அமைதியை அடையட்டும். நம்பிக்கையுடன் வாழும் இதயம் எந்த இருளையும் வெல்லும்டா சாமி. உலகம் முழுவதும் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் சர்க்குருவின் முன் நீ சொல்லும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன் மனதை லேசாக்கும்டா சாமி. உன் கண்ணீரை மறைக்காதே. மனம் நிறைய பிரார்த்தனை செய்து அமைதியுடன் முன்னேறுடா சாமி. நீ இழந்ததை நினைத்து அழுவதை விட இனி கிடைக்கப் போகும் நல்லவற்றை நம்பு. மனதில் நம்பிக்கையை வளர்த்து பக்தியுடன் பிரார்த்தனை செய்யடா சாமி. ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையை உன் வாழ்க்கையில் விதைக்கும்டா சாமி. உன் இதயத்தில் இருக்கும் வேதனையை யாரிடமும் சொல்ல முடியவில்லை. இந்த ஆலயத்திற்கு வா. அமைதியாக அமர்ந்து மனதில் இருப்பதை என்னிடம் கூறுடா சாமி. மனம் லேசாகிவிடும். நம்பிக்கையுடன் திரும்பி செல்வாயடா சாமி. காலம் தாமதமாகலாம். ஆனால் நம்பிக்கையை இழந்து விடாதடா சாமி. பொறுமையுடன் வாழ்ந்து மனதார பிரார்த்தனை செய். நல்ல எண்ணங்களுடன் வாழும் மனிதனின் மனதில் அமைதி என்றும் நிலைத்திருக்கும்டா சாமி. வாழ்க்கை உன்னை பலமுறை கீழே தள்ளியிருக்கலாம். ஆனால் மீண்டும் எழுந்து நிற்கும் தைரியம் உன்னுள் இருக்கின்றது. அந்த தைரியத்தை வளர்க்க மனம் நிறைய பிரார்த்தனை செய். நம்பிக்கையுடன் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைடா சாமி. உன்னை அன்புடன் சர்க்குரு அழைக்கின்றது. சர்க்குரு அப்பாவின் ஆலயம். உன் கண்ணீரை யாரும் துடைக்கவில்லை என்று வருந்தாதே. மனதில் இருக்கும் பாரத்தை என் முன் இறக்கி வை. அமைதியாக பிரார்த்தனை செய். உன் உள்ளத்தில் புதிய உற்சாகம் பிறக்கும்டா சாமி. மனமுடைந்து போன நேரங்களில் எடுக்கும் சரியான முடிவு நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது தான். பக்தியுடன் இந்த ஆலயத்திற்கு வா. மன அமைதியை பெற்று புதிய வாழ்க்கையை நோக்கி தைரியமாக நடந்து செல்லுடா சாமி. நேற்றைய தோல்வி, இன்றைய கண்ணீர் நாளைய வெற்றியை தடுக்க முடியாது. மனதை உறுதிப்படுத்தி கொண்டு பிரார்த்தனை செய். ஒவ்வொரு நாளும் உனக்காக புதிய வாய்ப்பை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையுடன் வாழுடா சாமி. குடும்பத்தில் சிரிப்பு குறைந்துவிட்டது என்று வீட்டில் அமைதி இல்லையா என்று மனம் சோர்ந்து போகாதே. அன்பும் அமைதியும் நிரம்பிய வாழ்க்கைக்கான மனதார பிரார்த்தனை செய். நல்ல எண்ணங்களோடு வீடு திரும்புடா சாமி. உன்னை அன்புடன் வரவேற்கின்றது சர்க்குரு அப்பாவின் ஆலயம். ஒவ்வொரு விடியிலும் ஒரு புதிய நம்பிக்கை, ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒரு புதிய தொடக்கம். கடந்த காலத்தை நினைத்து வருந்தாமல் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் வரவேற்க மனதை தயார்படுத்துடா சாமி. நீ தனியாக இல்லை. உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை உன்னுடன் இருக்கின்றதுடா சாமி. அந்த நம்பிக்கையை வளர்க்க அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய். மனம் தெளிவாகி வாழ்க்கையை புதிதாக பார்க்கும் பார்வை கிடைக்கும்டா சாமி.
இந்த புனித ஆலயத்திற்கு வரும் ஒவ்வொரு பக்தனும் மனதில் ஒரு நம்பிக்கையோடு வருகின்றார்கள். நீயும் அதே நம்பிக்கையுடன் வாடா சாமி. உன் கண்ணீரை இறக்கி வைத்து மனம் நிறைய பிரார்த்தனை செய். அமைதியுடன், தைரியத்துடனும் நல்ல எண்ணங்களுடன் புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்குடா சாமி. உன்னை அன்புடன் வரவேற்கின்றது சர்க்குரு அப்பாவின் ஆலயம். வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே இருக்கின்றது என்று நினைத்து மனதை உடைத்து கொள்ளாதே சாமி. ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒவ்வொரு இருளுக்கும் ஒரு விடியல் உண்டு. மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைத்து பக்தியுடன் பிரார்த்தனை செய். அமைதியான மனதோடு வீடு திரும்புவாய் சாமி. அந்த அமைதியே நாளைய நம்பிக்கைக்கு விதையாக மாறும்டா சாமி. உன் வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று நினைத்து வருந்தாதே. நம்பிக்கை இருக்கும் வரை நீ ஒருபோதும் தனியாக இல்லை. மனதில் இருக்கும் வேதனைகளை என் திருவடியில் சமர்ப்பித்து மனம் நிறைய பிரார்த்தனை செய். உன் உள்ளத்தில் தைரியமும் மீண்டும் மலரும்டா சாமி. எத்தனை நாட்களாக மனம் அழுது கொண்டே இருக்கின்றது சாமி. இனியாவது இந்த கண்ணீரை துடைத்து விடு. பக்தியுடன் இந்த ஆலயத்திற்கு வா. அமைதியாக அமர்ந்து உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு கவலையும் என்னிடம் கூறிவிட்டு செல். மனம் லேசாகும்டா சாமி. அந்த நிமிடத்தை நீயும் உணர்வாய். நீ இழந்ததை எண்ணி தினமும் வருந்தி கொண்டிருக்காதே. இன்னும் கிடைக்க போகும் நல்லவற்றை நினைத்து வாழ கற்றுக்கொள்ளுடா சாமி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். நல்ல எண்ணங்களோடு உன் வாழ்க்கையை மீண்டும் தொடங்குடா சாமி. அமைதியான மனமே மிகப்பெரிய செல்வம். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து விட்டதா? வீட்டில் சிரிப்பு மறைந்து விட்டதா? மனம் தளர வேண்டாம் சாமி. அன்பு நிறைந்த மனதுடன் பிரார்த்தனை செய். அமைதியும் ஒற்றுமையும் உன் இல்லத்தில் மீண்டும் மலரும்டா சாமி. உழைத்தும் பலன் கிடைக்கவில்லை என்று மனமுடைந்து போகிறாயா? முயற்சியை கைவிடாதே சாமி. நம்பிக்கையும் கைவிடாதே. மனம் நிறைய பிரார்த்தனை செய்து புதிய உற்சாகத்துடன் மீண்டும் எழுந்து நில். பொறுமையுடன் நடக்கும் மனிதன் என்றும் வெற்றி தேடி வரும்டா சாமி. ஒவ்வொரு பக்தனின் மனதிலும் ஒரு வேண்டுதல் இருக்கின்றது. அந்த வேண்டுதல் அன்போடு சர்க்குருவிடம் சொல்லு. அவசரப்படாமல், பதற்றப்படாமல் அமைதியுடன் பிரார்த்தனை செய். மனதில் நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும்டா சாமி. எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உன் மனதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அமைதி தேவை. அந்த அமைதியை பெற பக்தியுடன் பிரார்த்தனை செய். மனதில் இருக்கும் இருள் மெதுவாக விலகும்டா சாமி. வாழ்க்கையில் சில நேரங்களில் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியை பயமாக நினைக்காதே. அது உன்னை வலிமையாக்கும் காலமாக இருக்கும். நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். நல்ல நாளை எதிர்பார்த்து முன்னேறுடா சாமி. கண்ணீரால் நனைந்த கண்களுக்கு ஒரு நாள் மகிழ்ச்சியால் மலரும். இன்று இருக்கும் கவலை நாளை ஒரு நினைவாக மாறலாம். அதுவரை மனதை தளர விடாதே சாமி. சர்க்குருவை நினைத்து மனதார பிரார்த்தனை செய் சாமி. வா சாமி வா. உன்னை அன்புடன் வரவேற்கின்றது சர்க்குரு அப்பாவின் ஆலயம். உன் மனம் அமைதியை தேடுகின்றது. அப்படியானால் சில நிமிடங்கள் எல்லாவற்றையும் மறைந்து சர்க்குருவை நினைத்து பிரார்த்தனை செய். பிரார்த்தனை என்பது வேண்டுதல் மட்டுமல்ல, அது மனதிற்கு மருந்தும் கூடடா சாமி. அந்த அமைதியை இன்று அனுபவித்து பார். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனம் உறுதியாக இருந்தால் எந்த வேதனையும் கடக்க முடியும். மன வலியை வளர்க்க பிரார்த்தனை செய். உன் உள்ளத்தில் நம்பிக்கை என்றும் அணையாமல் இருக்கும்டா சாமி. உன் இதயத்தில் இருக்கும் ஒவ்வொரு வேதனையும் என் முன் அமைதியாக வைத்து விட்டு வா. மனதில் இருக்கும் சுமையை இறக்கிவிட்டால் வாழ்க்கை லேசாக தோன்றும். நம்பிக்கையுடன் வாழும் இதயத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தம் உண்டுடா சாமி. நீ எதிர்பார்த்தது இன்னும் நடக்கவில்லை என்பதற்காக மனம் உடையாதே. நல்ல விஷயங்கள் சில நேரங்களில் பொறுமையை சோதித்த பிறகே நம் வாழ்க்கையில் வரும். அதுவரை மனம் நிறைய பிரார்த்தனை செய்து நம்பிக்கையுடன் இருடா சாமி. இந்த
ஆலயத்தின் வாசலை கடந்து வரும் ஒவ்வொரு பக்தனும் மனதில் ஒரு பாரத்தோடு வரலாம். ஆனால் திரும்பி செல்லும்போது மனதில் ஒரு நம்பிக்கையாவது எடுத்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் பக்தி பிரார்த்தனை. அமைதி வா சாமி, மனம் நிறைய பிரார்த்தனை செய், நம்பிக்கையின் கையில் பிடித்து கொண்டு புதிய உற்சாகத்துடன் வாழ்க்கையை முன்னோக்கி செல்லுடா சாமி.